and welcome to Cooking Tamil channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பேரு ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. இப்போ நான் சிக்கன் 1 கிலோ எடுத்துர்க்கேன். அதை எடுத்து நல்லா நீங்க கழுவி நீட் பண்ணி வெச்சுக்கோங்க. அதை பீஸா நறுக்கிக்கோங்க. இப்போ அதில ஒரு 2 டீஸ்பூன் சிக்கன் பிரியாணி மசாலா போடணும். அதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, நம்ம வீட்டிலேயே ஹோம்மேட் கரம் மசாலா போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், அடுத்து 6 டீஸ்பூன் கர்ட், தயிர், கெட்டி தயிர் ஊற்றிக்கணும். இதுவும் ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் தான் எங்களோடது. ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கோம், கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால் மிளகாத்தூள். ஒரு அரை எலுமிச்சம்பழம், தயிர் வேறு நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன், மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக இது தனியாக. இது நல்லா கலக்கி எல்லாம் வந்து கோட் ஆகிற மாதிரி, அந்த சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி, உள்ளுக்குள்ளார இறங்குற மாதிரி சிக்கனில் நல்லா கோட் ஆகி நல்லா உள்ளுக்குள்ளார இறங்குற மாதிரி பார்த்துக்கணும். இதில் இப்போது புதினா தலை கொஞ்சோண்டு, புதினா இலை ஒரு 10 புதினா இலை இருந்தால் போதும். நாங்கள் இப்போ 1 கிலோ சிக்கனுக்கு சொல்கிறோம். 1 கிலோ சிக்கனுக்கு ஒரு 10 புதினா இலை. புதினா இலை ரொம்ப சேர்த்திங்கன்னா கசப்பு தட்டும், அதனால் புதினா இலை ஒரு 10 புதினா இலை. 1 டீஸ்பூன் உப்பு, உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கணும். இது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா கிளறி எதுக்குன்னா உப்பு அந்த இதில் கரைஞ்சி அந்த இதோட சிக்கனோட ஒட்டுறதுக்காக. இது நல்லா கிளறி நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதில் எல்லாமே எல்லா சிக்கன்லேயும் அது கோட்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக தான் இப்படி நம்ம கலந்து வச்சுக்கிறோம். நல்லா கலந்துக்கணும். இதை ஒரு 1 hour ஊற வச்சா போதும். இந்த சிக்கனில் இந்த நம்ம அந்த உப்பு மிளகாத்தூள் எல்லா ஸ்பைசஸும் இறங்குற மாதிரி ஒரு 1 hour ஊற வச்சுக்கணும். 1 மணி நேரம் ஊறினா போதும். அதுக்குள்ளார நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். மல்லித்தலை, கரம் மசாலா ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன் தான் அது, லெமன், எலுமிச்சம்பழம் 1, புதினா தலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கில் அரிஞ்சுக்கணும், 4 பச்சை மிளகா இது அரிஞ்சது. இது நம்ம ஏற்கனவே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்கோம்ல, சிக்கனை கலந்து வச்சுருக்கோம், அந்த சிக்கன், கேர்டு, தக்காளி ஒரு 4 தக்காளி. இப்போ ஒரு பிரியாணி சட்டி வச்சு அதில் வந்து ஒரு 150 எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் நாங்கள் ஊற்றுறோம். 150 ரீஃபைண்ட் ஆயில், 150 நெய். இதை ஈக்குவலாக ஊற்றிக்கிறதுனாலும் ஊற்றிக்கலாம், அல்ல ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் கீயை வந்து கொண்டாந்து ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். அடுத்தது பட்டை, கிராம்பு 6 பட்டை, 4 கிராம்பு, ஆனியன் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆனியன். எத்தனை ஆனியன் போட்டுக்கோன்னா ஒரு 4 ஆனியன் போட்டுக்கோம். இது 1 கிலோ சிக்கனுக்கு, 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன் போடுறோம், ஈக்குவலாக போடுறோம். இப்போ 4 பெரிய வெங்காயம் நீட்டை சைஸில் கட் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே போட்டு நல்லா வதக்கணும்.
நீங்கள் வெங்காயத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ அதாவது அந்த கோல்டன் ப்ரௌன் சொல்லுவாங்கள்ல, அந்த கலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இது வந்து பிரியாணியோட கலர் வந்து நல்லா இதில் ஹோட்டல் ஸ்டைலில் கிடைக்கும். இப்போ 4 பச்சை மிளகாயை நடுவில் கீறி போட்டுக்கணும். இப்போ கரம் மசாலா வீட்டில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த கரம் மசாலா அது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், அந்த சிக்கன்லேயே கலந்து வச்சுருக்கோம், அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். ஏன் இதை போடுறோன்னா, இதில் இன்னொரு டிப்ஸு, நீங்கள் கரம் மசாலா முன்னாடியே போட்டுட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் ஆகும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடுறோம். இதையும் போட்டு நல்லா கிண்டிக்கணும். வெங்காயம் போட்டோன்னே கரம் மசாலா தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டல் ஸ்டைல் கலரில் உங்களுக்கு பிரியாணி கிடைக்கும். அதுக்காக கரம் மசாலா முன்னாடியே போட்டு வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 2யுமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்சிருக்கேன். இதில் ஒரு 50, அதில் ஒரு 50. இப்போ ஒரு 5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி ஒரு 50, பூண்டு ஒரு 50, உங்களுக்கு 100 கிராம் வந்துருச்சு 2 சேர்த்து. அப்போ 1 கிலோவுக்கு நாங்கள் 100 கிராம் போடுறோம். 100 கிராம் 150 கிராம் வரைக்கும் போடலாம். இஞ்சி பூண்டு அந்த வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு போட்டோன்னே உங்களுக்கு சட்டியில் அது பிடிக்கும், அடி பிடிக்கும். ஏன்னா அது அந்த இஞ்சி பூண்டு போய் ஒட்டும். அதனால் நல்லா கிண்டிக்கணும், அடி பிடிக்க விட்டுறக்கூடாது, பக்கத்துலேருந்து கிண்டிக்கணும். இப்போ அந்த எண்ணெய் மேலே தெளியுது பார்த்தீங்களா, அப்போ தக்காளி போடணும். தக்காளி ஒரு 5 தக்காளி போட்டிருக்கோம். நீங்கள் நீட்டை வாக்கில் நறுக்கி போட்டாலும் சரி, அது கரைஞ்சிடும் தக்காளி. நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் ரொம்ப பெருசாக போடாமல் ஒரு மீடியம் சைஸில். தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, தக்காளி சாதம் மாதிரி ஆயிரும். இப்போ 4 இது போட்டிருக்கோன்னா ஒரு 3 தக்காளி 4 தக்காளி போடலாம். தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சோண்டு உப்பு. இந்த உப்பு கல் உப்பு எதுக்கு கொஞ்சமாக போடுறோம் அப்படின்னா, இந்த தக்காளி கரையிறதுக்காக, சீக்கிரம் நம்மளுக்கு வேலை முடியும்ல, அதுக்காக சீக்கிரம் கரையிறதுக்காக இந்த இது போடுறோம். மறுபடியும் நம்ம உப்பு ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே வந்து அந்த சிக்கன்லேயே நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அதனால் இந்த தக்காளி சீக்கிரம் கரையணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சோண்டு போட்டுருக்கோம். கல் உப்பு போடுறோம். கல் உப்பு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்தது மல்லித்தலை, அதாவது ஒரு கை மல்லித்தலை. புதினா கம்மியாக தான் போடணும். ஒரு கை மல்லித்தலை போட்டிங்கன்னா 1/2 கை புதினா போடணும். புதினா ரொம்ப போடக்கூடாது, கசப்பு வரும். புதினால தான் கசப்பு வரும். அதனால் மல்லி ஜாஸ்தியாக போடலாம், புதினாவை கம்மியாக போடணும். போட்டு இப்போ பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் விட்டுட்டோன்னா உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி ஆகும், சட்டியில் ஊட்டும். அதனால் நல்லா கிண்டிக்கணும். கிண்டிட்டு தயிர், நாங்கள் வீட்டிலையே ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுருக்க தயிர், கெட்டி தயிர். அந்த தயிர் ஒரு 1/2 கப் ஊற்றிக்கலாம். 1/2 கப்புனா 50 ml, அதில் ஒரு 75 ml ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம்ல, ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கோம்ல சிக்கன், அந்த சிக்கனை அதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா கிண்டணும், நல்லா வதக்கணும். அது நம்ம ஏற்கனவே கலந்து வந்திருக்க சிக்கன் வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம நல்லா கிண்டிக்கணும். இப்போயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மறுபடியும் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்க சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு போட்டுக்கோம், இதுலேயும் இஞ்சி பூண்டு இருக்குது. கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா அது அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கலந்து நல்லா வச்சுக்கணும். ஏன்னா தண்ணி சத்து கம்மியாக இருக்குது அதில். இப்போ என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு 3 டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா தக்காளி, அந்த இஞ்சி பூண்டு, தயிர்லாம் போட்டோன்னே உங்களுக்கு 4 பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன். இந்த 4 பச்சை மிளகா காரம் உங்களுக்கு கொடுக்காது அவ்வளோக்கா. அதில் நம்ம மிளகா போடலை, இந்த கலந்து வச்ச சிக்கனில் மிளகா போடலை. அதனால் இப்போ என்ன பண்ணோம், ஒரு 3 டீஸ்பூன் 3 டீஸ்பூன்
எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் நாங்கள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம் மிளகாத்தூள். இப்போ நல்லா கலந்துக்கணும். ஹைதராபாத் பிரியாணினா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா சாதத்தை பாசுமதி ரைஸில் செய்வாங்க. சாதத்தை தனியாக வடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த மசாலாவை ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டு அதில் போட்டு தம் போட்டு வச்சுருவாங்க. நாங்கள் அப்படி பண்ணலை. பாசுமதி ரைஸை இதோடய தான் போட போகிறோம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறாங்க. ஏற்கனவே உப்பு வந்து தக்காளி கரையிறதுக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ போடுற உப்பு இந்த மசாலாவில் சேர்கிறதுக்காக போடுறோம். இப்போ நான் 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன், 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன், 1 கிலோ சிக்கன் போட்டிருக்கேன். இப்போ 1 கிலோ சிக்கன்னா 4 டம்ளர் நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா நம்ம நார்மல் ரைஸுக்கு 8 டம்ளர் போடுறோம். 1க்கு 2ன்னு தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இதுக்கு நாங்கள் எவ்வளோ ஊற்றிருக்கோன்னா 4 டம்ளர் ஊற்றுனா நாங்கள் 6 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிருக்கோம். ஏன்னா டம்ளர் கணக்கில்னா உங்களுக்கு 6 டம்ளர். சில பேர் உலக்கில் ஊற்றுவாங்க, நாங்கள் உலக்கில் யூஸ் பண்ணுவோம். காப்படி உலக்கு, அரைப்படி உலக்குன்னு. இப்போ நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அதில் வந்து சில பேர்த்துக்கு வந்து தெரியாது, உலக்கு கணக்கெல்லாம் தெரியாது, டம்ளரில் தான் எடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவாங்க. அந்த எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தில் சரிக்கு சமமாக தண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா பாசுமதி ரைஸ் போகிறோம், சீக்கிரம் வெந்துடும். அதனால் 4 டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இந்த பாசுமதி ரைஸை நாங்கள் இப்போ இதிலேயே போட போகிறோம். இப்போ நீங்கள் அடுப்பில் சட்டியை வைக்கும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த பாசுமதி ரைஸை ஒரு சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி 2 தடவை களைஞ்சி தண்ணியை இருத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறீங்க. சட்டியில் அடுப்பில் சட்டியை வைக்கும்போதே இப்போ இதை மூடி கொதிக்க விடணும். இந்த மசாலாவெல்லாம் நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்குதா. அப்போது வந்து சிக்கன் வந்து உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும். இதிலே பாதி வெந்துடும் உங்களுக்கு. தம்மு போடும்போது சிக்கன் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சேன். என்ன சொன்னேன், சட்டியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சா கூட போதும் பாசுமதி ரைஸ், ஏன்னா குழஞ்சிரும். பாசுமதியிலே 2 வெரைட்டி இருக்குது. பச்சரிசி ஒன்று இருக்குது, புழுங்கல் அரிசி ஒன்று இருக்குது. நாங்கள் யூஸ் பண்ணுறது புழுங்கல் அரிசி. இதுக்கு தண்ணியும் நாங்கள் வந்து எவ்வளோ வச்சுருக்கோம், 4 டம்ளர் எடுத்தோன்னா அரிசி 6 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். எக்ஸஸாக ஊற்றிடாதீங்க, ஊற்றிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும் பாசுமதி ரைஸு. இது புழுங்கல் பாசுமதி ரைஸு. அதனால் 4க்கு 6 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி கொதிக்க வச்சு அந்த அரை மணி நேரமாக ஊற வச்சோம்ல அந்த அரிசியை நல்லா வடிச்சிட்டு, தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். வடிச்சிட்டு அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு அந்த அரிசியும் அந்த மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டிட்டு இப்போ மூடி வச்சிடணும். மூடி வச்சு மறுபடியும் எடுத்து கிண்டி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போயே பார்த்திங்களா தண்ணிலாம் ஓரளவு சுண்டிருச்சு. இது கரெக்டான அளவு தண்ணி உங்களுக்கு. இதே வந்து 4க்கு சரிசமமாக எடுத்தீங்க, 4க்கு 8 டம்ளர் தண்ணி எடுத்திங்கன்னா குழஞ்சி போயிடும். இப்போ 4க்கு எத்தனை டம்ளர் நான் தண்ணி எடுத்திருக்கேன், 6 டம்ளர் தண்ணி. எக்ஸஸாக 2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கணும். அதே நேரத்தில் சாதமும் உடையாமல் பார்த்துக்கணும். எக்ஸஸாக தண்ணி ஊற்றினீங்கன்னா சாதம் உடஞ்சிரும், கூழாக ஆயிடும். அந்த 6 டம்ளர்ன்றது கூட நம்ம 5.5 டம்ளராக கூட ஊற்றிக்கலாம். நம்ம அரிசி ஊற வைக்கிற டைமிங், அரிசி மினிமம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் ஊறணும். இப்போ நாங்கள் தம் போடுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நீங்கள் சட்டியை வந்து ஒரு தட்டை போட்டு சும்மா மூடினீங்கன்னா அந்த தட்டில் உள்ள தண்ணி அதில் வடிஞ்சே பாதி சாதம் குழஞ்சிரும். அதனால் ஒரு காட்டன் துணி, ஒயிட் துணி எடுத்துக்கோங்க. அந்த சட்டி சைஸ்க்கு அதை நல்லா கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு அதுக்கு மேலே வீட்டில் வெயிட்டுன்னு ஒன்று வைப்போம். இப்போ கறி அடுப்பில் செஞ்சால் இந்த ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கேஸில் செய்கிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, கீழே நாங்கள் யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல்லை கீழே வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி சட்டியை வச்சு அதுக்கு மேலே ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து தான் இதை நீங்கள் இந்த பிரியாணியை உடைக்கணும். அதுக்கு முன்னாடி உடைக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்போ தான் அது நல்லா தம்மாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து எடுத்துருக்கோம். இப்போ அது மேலே நெய், ஏற்கனவே நெய் நாங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம். 150 நெய் சொன்னேன், அது 200 நெய் கூட ஊற்றிக்கலாம். அதில் 200ல் ஒரு 50 நெய் கையில் வச்சுருந்தோம். அந்த 50 கம்மியாக தான் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கிண்டணும். கிண்டணுன்னா நீங்கள் திருப்பி விடணும். கிண்டணுன்னா நம்ம சாதத்தை கிண்ட மாதிரி கிண்டக்கூடாது, சைட்லேருந்து எடுத்து கிண்டணும். எப்பொழுதுமே பிரியாணியை வந்து நடுவுலேருந்து எடுத்து கிண்டக்கூடாது, அது வந்து உடஞ்சி போயிடும் உங்களுக்கு. சைட்லேருந்து எடுத்து நல்லா இப்படி திருப்பி விடணும். திருப்பி விட்டிங்கன்னா நல்லா உதிரி